வணக்கம். விண்ணை தொடுவோம்லேருந்து உங்கள் சுகந்தி பேசுகிறேன். என்னடா அந்த கேள்வி, தினம் ஒரு பாட்டை பாடினு இருக்கிறல்லன்னு நினைப்பீங்க. இன்றைக்கி நான் எதை என் மனசில் பட்டதை நான் பேச போகிறேன். வாழ்க்கைன்னா என்னங்க? வாழ்க்கைன்னா பிறந்தோம், வளர்ந்தோம், கல்யாணம் பண்ணோம், புள்ள குட்டி பெற்றோம், அவங்கள கட்டி கொடுத்தோம், பேர பிள்ளை எடுத்தோம், நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுவோம், சாவ போகிறோம். அது ஒன்றும் வாழ்க்கை இல்லைங்க. எனக்கு இப்போ 67 வயசாகுது. எனக்கே இப்போ தாங்க புரியுது, இந்த வயசுக்கு அப்புறமா எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வயசு இருக்கும்போதே சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு 10 பைசா எடுத்து போட்டு வைங்க. பின்னால் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னு கேளுங்க, இப்போ தான் யாரையுமே நம்ப முடியல. உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க, எங்கள் அப்பா அம்மா என் புருஷன் கையில் பிடிச்சி கொடுத்தாங்க. என் புருஷன் சாகிற காலத்தில் என்ன நினச்சிருப்பாரு, நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கோம் நம்ம பொண்டாட்டிய அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் பிள்ளைங்க கூட இப்போ எப்படி எந்த பிள்ளையும் நம்ப முடியலைங்க. எந்த பிள்ளை எந்த நேரம் நடு ரோட்டில் விடுன்னே தெரியலையே. ஆனால் பிள்ளைங்க இருக்குது. நான் மற்ற பிள்ளைங்களாம் நான் குறை சொல்லலைங்க. எந்த பிள்ளையுமே நான் குறை சொல்லலை. நான் என் பெற்ற பிள்ளைங்கள கூட நான் குறை சொல்லலைங்க. நாட்டு நடப்பை நான் சொல்கிறேன். நம்மளுக்குன்னு வயசான பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு எனக்கே இப்போ தான் தெரியும். 1982லேருந்து நான் வேலை தாங்க செஞ்சு வரேன். வீட்டு வேலை செய்வேன், வீட்டுங்களுக்கு போய் துணி துவைச்சி கொடுப்பேன், சமையல் பண்ண போவேன், யாராவது கொளுத்து வேலைக்கு போவேன். இந்த மாதிரிலாம் நிறைய வேலை செஞ்சுருக்கிறேன். எல்லாம் செஞ்சு கிஞ்சி முடிஞ்சு என்ன ஆடி ஆட்டம் பண்ண பேசிய வார்த்தை என்னன்னு சொல்கிற மாதிரி இப்போ அடங்கி இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை, அது நான் ஒரு தேட்டரில் வேலை செய்கிறேன், சினிமா தேட்டரில் வேலை செய்கிறேன். எனக்கு 9,000 சம்பளம். ஆனால் அவரு தான் இன்னைக்கு அந்த ஐயா தான் எங்களுக்கு தெய்வம். இந்த தேட்டரில் இந்த வயசுக்கு யாருமே கூட்டு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வயசுக்கு கூட்டு வேலை கொடுத்தாருப்பாரு, அவர் தாங்க எனக்கு தெய்வம். இதை வச்சு என்ன தெரியுதுன்னா, எனக்குன்னு ஒரு லைஃப், வயசான பிறகும் நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுதே. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை நீங்கள் உறுதி பண்ணிங்க. உங்களுக்குன்னு 10 பைசா எடுத்து போட்டு வச்சிங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் இருக்குதுனாக்கா, பிள்ளைகளாக இருந்தால் கூட சரிங்க, அதுங்க ஐயோ நம்ம அம்மாக்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நம்ம அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்காக எல்லா பிள்ளைங்களையும் குறை சொல்லலை. நான் என் பிள்ளைங்கள கூட நான் குறை சொல்லலைங்க. இருந்தாலும் நான் இதை மாதிரிலாம் இருக்கணும், போகணும், வரணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். நம்மளுக்குன்னு வயசான பிறகு நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும்.